கூட பிறந்த தங்கச்சியே ஊர் உலகமே தப்பா பேசும்போது ஒரு ஆம்பளையா, ஒரு அண்ணனா அவனோட பரிதவிப்பு என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. யாருக்கா இருந்தாலும் தன் கூட பிறந்த தங்கச்சியை பத்தி தப்பா பேசும்போது கோபம் வரதான் செய்யும். அவன் மனசுல இருக்கிற கோவம், ஆதங்கம், வருத்தம் இதையெல்லாம் எப்படி யார்கிட்ட வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே என்னாலதான் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. கையில் என்ன கையில், நீ அவன் குடிச்சிட்டு வந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? எதுக்கு எல்லா பழியும் தூக்கி ஓ மேல போட்டுக்கிற? மா, இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஒரு பக்கம் என்னால அன்புக்கு வேலை போச்சு, இன்னொரு பக்கம் மூர்த்தி மறுபடியும் குடிய தொட ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. ஐயோ கையில், ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது கையில். இதுல உன்னோட தப்புன்னு என்ன இருக்கு? நீ எதுக்கு கையில் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? இத பாரு, ஒண்ணும் இல்லாம இருந்த குடும்பத்துக்கு ஊர் அறிய ஒரு நல்ல அடையாளம் கொடுத்து கௌரவத்தோட வாழ வச்சதே நீதானே. இந்த குடும்பம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதானே. இத பாரு, உன்னால எங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. ஏதோ நம்ம போராத காலம் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு. இத பாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் சம்மந்தி அம்மா தான். உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா பண்ண கீழ்த்தரமான காரியத்தாலையும் சூழ்ச்சியாலையும் தான் கையில் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. இதுல நீதான் தப்பு, உன்னாலதான் எல்லாமேன்னு சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன்? என்னால சரிஞ்சு போன குடும்பத்தை எப்படி தூக்கி நிறுத்த போறேன்னு எனக்கு தெரியல. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. யாருக்குமா நான் கெடுதல் பண்ண? ஒரு பக்கம் எழில் எங்க போனாருன்னு தெரியாம பயம் அதிகமாயிட்டே இருக்குமா. ஐயோ, இன்னொரு பக்கம் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு என்னை பத்தி சிவசங்கரி என்னை பத்தி தப்பு தப்பா வதந்தியை பரப்பி வச்சிருக்கா. இவ்ளோ பிரச்சனையில இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன்னே தெரியல. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல கையல். கடவுள்னு ஒருத்த இருந்திருந்தானா உனக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்திருப்பானா? அந்த கடவுள் மேல எனக்கு கோவமும் ஆதங்கமும் அதிகமாவுது. இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற அந்த கடவுளை எதுக்கு நாம கும்பிடணும்? எதுக்கு மேல சாமி படத்துக்கு நான் விளக்கு கூட ஏத்த மாட்டேன். மனுஷங்க மாத்தி மாத்தி அவங்களோட சுயலாபத்துக்காகவும் கோபத்தினாலையும் பழி வாங்குறதுல அந்த கடவுள் என்ன பண்ணுவாரு? மா, அப்படிலாம் யோசிக்காத. நீ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தாங்கிக்கிறேன். இன்னும் இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா எதுக்காகவும் மூர்த்தியை மட்டும் திட்டாத. விட்டுடு. அவன் புரிஞ்சுக்கிட்டு அவனே சரியாயிடுவான்.